கேள்வி ஒன்றாக இருந்தாலும் பதில் எப்படியா இருக்கும், ஆளுக்கு ஏற்ற மாதிரி மாறுபடும். நேரில் வந்துட்டால் என்ன பண்ணிடலாம், எல்லா கேள்வியும் கேட்டு தெளிவாக. அதுக்கு தான் சத் சங்கம். என்னுடைய நோக்கம் எல்லாம் மனிதர்கள் எல்லாம் மகிழ்ச்சியாக இருக்கணும், அவ்வளோதான். ஆனால் சும்மா பேச்சு பொழுதுபோக்கில் சிக்கலன்னு யார் சொல்லலாம், அவராக நினச்சிக்கிறார். எப்படி இல்லை, எனக்கு நேரம் நல்லா கிடச்சிது. கேள்வியை அவர் எப்படி கேட்குறாருன்னு தெரில. தோப்பில் இருந்தாலும் ஒவ்வொரு மரமும் தனி மரம் தான். தோப்பில் இருந்தாலும் ஒவ்வொரு மரமும் தனி மரம். நீங்கள்லாம் கூட அப்படி தான். நான் தான்றதில்லை, நீங்களும் எப்படி தான். நீங்கள் எங்கே வளர்ந்தீங்க, எங்கே வாழ்ந்தீங்க, ஒரே குடும்பத்தில் பிறந்த 4 பேராமே இருந்தாலும் கூட எல்லோரும் சிந்திக்கிற விதம் ஒன்று மாதிரி கிடையாது. எல்லோரும் ஒரே மாதிரி சிந்திக்க மாட்டீங்க. எனக்கு கேட்டிங்கன்னா ஒரே மோல்டில் போட்டு எடுக்கிறாங்கல்ல, டைப் பண்ணி எடுக்கிறாங்களே டூல்ஸ், இப்போ பொருள்கள்லாம் செருப்பெல்லாம் செய்கிறாங்கல்ல, அதில் டிஃப்ரென்ஸ் இருக்கும். அப்படியே பர்ஃபெக்டெல்லாம் இருக்காது. இப்போ 1 கிராம் காயின் அடிச்சு கொடுக்குறாரு தேக்கமில், 1 கிராம் அப்படி வருமானம் இருக்குல்ல, கொஞ்சம் மில்லிகிராம் கூடியும் குறைச்சும் இருக்கும், சைஸில் கொஞ்சம் கூடியும் குறைச்சும் இருக்கும், திக்னஸ் எதனா ஒரு டிஃப்ரென்ஸ் இருக்கும். அப்படி தான் கடவுள் செஞ்சுக்கிறார் நம்ம எல்லாரையுமே. என்ன மட்டும் இல்லை, எல்லாருமே தனித்தனியாக அழகு. தனித்தனியாக இருக்குது தான் அழகு. ஒரே பேட்டர்ன் எல்லாருக்கும் எல்லாருக்கும் 2 கண், ஆனால் வேறு வேறு கிட்ட தூரம், பெருசு சின்னது, சைஸு, ப்ளூ பிளாக்கு மாதிரி மாறி இருக்கும். எல்லாருக்கும் 2 கை தான், லென்த்தில் விரலோட அமைப்பில் மாறி இருக்கும். மாதிரி இந்த மனுஷனை கடவுள் எப்படி நினைக்கணும்னு வரையறது அப்படி தான். இங்கே போட்டு இங்கேருந்து இந்த நீங்கள் இதில் போய் திருமந்திரத்தில் போய் பார்த்துக்கலாம். திருமந்திரம்னு சொல்கிற சிவாகமத்தில் சொல்லி வச்சுருப்பார், விண் என்று இறங்கி வினைக்கு ஈடாய் மெய்க்கொண்டு அப்படின்னு வரும். எது வினையோ அதுக்கேற்ற மாதிரி தான் நம்ம என்ன பண்ண முடியும். நீங்கள் ஒரு நாரெல்லாம் எடுத்து போய் கிணத்துல ஊற வச்சாலுமே எவ்வளோ தண்ணி குடிக்குமோ அந்த நார் அவ்வளோ தான் தண்ணியை குடிக்கும். அதனால் சூழ்நிலைகள் எதுவாக இருந்தாலுமே கூட நீங்கள் என்னவா ஆகணுமோ அதான் நீங்கள் ஆக முடியும். இங்கே பிரச்சனை என்னன்னா, நீங்கள் எதுவும் ஆகணும் கடவுள் நினச்சாரோ அதுவாக நீங்கள் நினைக்காம உங்கள் இஷ்டத்துக்கு ஏதோ நான் நோக்கம்லாம் செஞ்சு நீங்களே போகும்போது தான் போராடுறீங்க. அதர்வைஸ் போராட வேண்டியது இல்லை. நீங்கள் போராடின்னு கூட இருப்பீங்க, அதுதான் உங்களுக்கான இலக்கும் கடவுள் குத்து தான் இருக்கும். ஏன்னா நீங்கள் துக்கம் பண்ணனே இருக்கும். அதுக்காக உங்கள் முன்னாடி எவ்வளோ வச்சாலும் நீங்கள் துக்கப்படுவீங்க. உங்களுக்கு அதை பிடிக்காது, புரியாது. ஏன்னா உங்கள் தலையை தின்னவாக இருக்குதுன்னா துக்கம் பண்ணணும், நீங்கள் சாகணும், நீங்கள் துக்கம் பண்ணணும். சந்தோஷம் பண்ணணுன்னு கடவுள் நினச்சிக்கிறாருன்னா நீங்கள் உங்களுக்கு கொடுக்குறது எல்லாமே வாய்ப்பாக அமைஞ்சிருக்கும். நீங்கள் ஏழையாக வந்திருப்பீங்க, அது உங்களுக்கு வாய்ப்பாக இருக்கும் வசதி ஆகிறதுக்கு. பணக்காரனாக வந்திருப்பீங்க, அது உங்களுக்கு வாய்ப்பாக இருக்கும் சோம்பேறி ஆகிறதுக்கு. அப்போ ஏழை பணக்காரன் மேட்ரு இல்லை, நீங்கள் என்னவோ ஆக போகிறீங்களோ அதை பற்றி தான் அந்த ரிசல்ட் இருக்குது. ஸோ எங்கே பிறந்தீங்க என்ன பண்ணுறீங்கன்றதெல்லாம் அவசியம் இல்லை. சென்னையில் பிறந்தேன், கேளிக்கை விருந்துகள்லாம் நான் கலந்துக்கலன்னா நீங்கள் சொல்ல முடியாது. அதெல்லாம் செஞ்சுன்னு தான் இருந்தேன். தாசமக்காலுக்கு சனிக்கிழமைனா போயிட்டு பெருசாக ஒரு எலும்பை வாங்கி சாப்பிட முடியும்னா இங்கே தான் அது சாத்தியம். அதெல்லாம் நான் செய்யாமலாம் இல்லை. சீட்டெல்லாம் ஆடிக்கிறேன் உட்காந்து மணிக்கணக்கிலலாம், காலிலேருந்து சாயந்தரம் வரைக்கும்லாம் ரம்மியெல்லாம் போட்டு உட்காந்துன்னு பாய் போட்டு கிராமத்துங்களெல்லாம் அங்கே உட்காந்து பண்ணுவாங்கள்ல, அது மாதிரிலாம் தாயபாஸ் ஆடுறதுல கெட்டிக்காரன் நான். இந்த தாயெல்லாம் விட்டுவாங்கள்ல, பொழுதுபோக்கு அம்சம்லாம் நிறைய இருந்துதான் இருந்தது. சினிமா எடுக்கணுன்றதுக்காகவே நிறைய வேலை செஞ்சிருந்தவன் நான். சினிமா கம்பெனியெல்லாம் ஆரம்பித்து அதில் போய், அதனால் கேளிக்கையிலெல்லாம் கலந்துக்கலலாம் சொல்ல முடியாது. எங்கேயே என்னை தட்டி திருப்பிட்டான் அந்த ஆள். ஆக்சுவலாக நான் வேறு பக்கம் தான் போகிறது இருந்தேன். இந்த மாதிரிலாம் எல்லாம் இங்கே வந்துட்டு பேர் இதை சிந்திக்கிறேன், அங்கேருந்து நான் இதை சிந்திச்சதே இல்லை. திடுதிப்புன்னு பிரச்சனைகள்லாம் நிறைய ஒன்றுமே பண்ண முடியாமல் போய் அடுத்த ஸ்டெப்பு எங்கே வைக்கிறது தெரியாத போது கடவுள்கிட்ட வந்துட்டேன். அது என்னால் ஆனதுன்னு சொல்ல முடியாது. நான் இந்த வரியை ரொம்ப நேசிக்கிறேன். அவன் அருளாலே அவன் தாழ்வணங்கி. கடவுள் அருள் இல்லாமல் நீங்கள் எந்த சூழ்நிலையும் மாற்ற முடியாது. நீங்கள் என்ன போராடினாலுமே ஒன்று செய்யலாம், நீங்கள் போராட முட்டால் சரியாக செய்கிறாரு. உங்கள் துக்கமெல்லாம் உங்கள் போராட்டத்துலேருந்து தான் வந்துச்சு. நீங்கள் துக்கப்படுறீங்க, கஷ்டப்படுறீங்க, துன்பப்படுறீங்கள, இதுக்கு கடவுள் காரணம் கிடையாது. அப்போ நான் தான் காரணமாக, கடவுள் காரணம் இல்லை, கடவுள் தான் உங்களுக்கு காரணம். ஆனால் உங்கள் எண்ணத்தை நீங்கள் மாற்றினா மாறிடுது. அதுதான் இங்கே உட்காந்து பேசுங்க. ரொம்ப சின்னதாக இருக்குது, இந்த விஷயத்த சொன்னால் எல்லாம் நல்லா ஆகிடுவாங்களான்ட்டு பேசுகிறேன். நான் என்ன பேசுகிறேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் உங்களுக்குள்ளே போராடாமல் உங்களுக்கு எது தேவையோ அதை நீங்கள் செஞ்சால் நீங்கள் போய் நிற்கிற இடம் அழகான ஒரு நல்ல நந்தவனமாக தான் அது இருக்கும். நீங்கள் போராடும்போது தான் அசிங்கப்படுத்திடுறீங்க.
உங்களுக்கு யாரோ புரிய வச்ச உடனே நீங்கள் கேவலமாயிட்டீங்க. யாரோ உங்களுக்கு எதனா கற்றுக் கொடுத்துட்டாங்கன்னா அங்கே என்ன வரீங்க? இங்கே பிரச்சனை உங்களுது மட்டும் இல்லை, உங்களுக்கு கற்றுக் கொடுக்குறவங்களும். இந்த கற்றுக் கொடுக்குறவங்களும் நீங்கள் ஏன் ஒத்துக்குனீங்க தான் ஒரு பிரச்சனை. நீங்கள் என்ன செஞ்சீங்க அப்படின்னா, நீங்கள் செய்த குற்றம் எது அப்படின்னா, யாருன்னா எதனா கற்றுக் கொடுத்தா அதை என்ன பண்ணிக்கிறீங்க? கம்முனை கேள்வி கேட்க மாட்டேன்றீங்க. இப்போ கூட காலைல இப்போ வந்தோடனே சத்தம் வந்தோடனே எதனா கேள்வி இந்த கேள்வினா என்ன பண்ணுறீங்கன்னா கம்மன் தாங்கிறீங்க. சரி, நம்ம ஞாயிற்றுக்கிழமை போகிறோமே, இந்த மனுஷனை பார்த்து எதனா கேட்டுக்கலான்னு ஒரு கேள்வியோட கூட நீங்கள் என்ன பண்ணலாம்? வரல. கேள்வியே இல்லாமல் ஆகிட்டிங்கன்னா சந்தோஷம். கேள்வியெல்லாம் ஆகாமலாம் இல்லை, ஆனால் கேட்கறதுக்கு மனசு வரல, உங்களுக்கு தோணக்கூட மாட்டேங்குது. ஆனால் யாரோ ஒருத்தர் கேட்குறாரு, எனக்கு இது மாதிரி ஒரு கதை பார்த்தேன், எனக்கு அழுக வந்தது, ஏன் வந்தது, அல்பத்தனமாக இருந்தால் கூட அவருக்கு அந்த கேள்வி வருது, கேட்டுக்கலான்னு நினைக்கிறார். அப்போ நீங்கள் ஒரு கேள்வி கேட்காம எல்லாத்தையும் எடுத்து போய் உள்ளே வச்சுக்கிட்டு உங்கள் தப்பு. நான் அப்படி இல்லை, எல்லாத்துக்குமே கேள்வி கேட்பேன். இப்போ கூட எதனா ஒரு கேள்வி கேட்டிங்கன்னா அது ஏன் கேட்டிங்கன்னு ஒரு கேள்வி கேட்டு தான் சொல்லுவேன். அப்படி சொல்கிறேன்னு நினைக்கிறீங்க? ஒரு கேள்வி கேட்டால் அந்த கேள்வியை நீ ஏன் கேட்குறேன்னு கேட்பேன். அந்த மனநிலை உங்களுக்கு வரல. கேள்வி கேளுங்க. நமக்கு அறிவு கொடுத்ததே எதுக்கு தான்? கேள்வி கேட்டு புரிஞ்சுங்க. கேள்வி கேட்டு எதிர்க்கிறீங்க. நீங்கள் கேள்வியாக கேட்கல, எதிர்ப்பை தெரிவிக்கிறதுக்கு பேர் கேள்வி கிடையாது. ஒருத்தர் பிடிக்கலன்னா அவர் பிடிக்காததுக்காக கேட்குறீங்களே, அது பேர் கேள்வி கிடையாது, அது எதிர்த்தலே கிடையாது. நீங்கள் எதிர்த்து இங்கே கேள்வி கேட்டால் கூட உங்கள் எதிர்ப்பை கீழ்ச்சி போட்டு கேள்வி எடுத்துப்பேன். நீங்கள் எதிர்க்கிறீங்கன்னு எனக்கு தெரியும். நான் பேசணுன்னா அந்த எதிர்ப்பை தூக்கி போட்டுருவீங்க, ஆனால் உங்கள் கேள்வியில் நான் நிற்பேன். புரிஞ்சுருக்கோன்னு நினைக்கிறேன். அந்த மாதிரி நீங்கள் நின்னீங்கன்னா கேளிக்கை எல்லாம் தாண்டினா ஆகிடுவீங்க, உண்மையை சந்திச்சிடுவீங்க, நல்லா இருக்கலாம். உங்களுக்கு எல்லாருக்கும் ஒரு விஷயம் சொல்கிறேன். ஆனந்த வாழ்வு அப்படின்ற ஒரு கோர்ஸ் யூடியூப்பில் போட்டு வச்சுக்கோங்க. ஹாப்பி லைஃப் கோர்ஸ். நீங்கள் மெம்பர் ஆனீங்கன்னா ஆனந்த வாழ்வு கோர்ஸை நேரடியாக நீங்கள் யூடியூப்பில் பார்க்கலாம். ஃபேமிலியாக டிவியில் போட்டு என்ன பண்ணலாம், எல்லாரும் ஃபேமிலியாக போட்டு பார்க்கலாம். ஒருத்தர் தான் சப்ஸ்கிரைப் பண்ணீங்க, 5 பேர் 6 பேர் என்ன பண்ணலாம், நீங்கள் அதை பார்க்கலாம். வாய்ப்பு பயன்படுத்திக்க. நல்லா இருங்க, சிறப்பாக இருங்க, கொண்டாட்டமாக இருங்க. உங்களை நீங்கள் மதிப்பு மிகுந்தவராக மாற்றுறது உங்கள் கையில் தான் இருக்குது. நல்லா இருங்க. நான் ஒரு வாய்ப்பு, என்னை பயன்படுத்திக்கலாம். நல்லது.